ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் நேம் என்ன அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ், ரிட்டன் பை எமர்சன். எமர்சன் பற்றி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு அமெரிக்கன் எஸ்ஸைஸ்ட் அண்ட் லெக்சரர், ஃபிலாசபர், அப்புறம் பொயட் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஃபுல் நேம் வந்துட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சன். அப்புறம் வந்து டிரான்சென்டலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டையே வந்து 19th செஞ்சுரியில் இவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வால்ட் விட்மன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அமெரிக்கன் ரைட்டர் இருக்கார்ல, அவர் வந்து எமர்சனை வந்து எப்படி டினோட் பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிரிட்டிசைஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் 19th செஞ்சுரி ஃபிலாசபி அந்த டைம் பீரியடில் தான் அந்த எமர்சன் வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஓகே. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னாலே டைட்டிலே நம்மளுக்கு தெரியுது, ஒரு மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு மாதிரி நம்ம மேலேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான நம்பிக்கை, அதை பேஸ் பண்ணது தான் அந்த டைட்டில். ஸோ இதிலேருந்தே நம்மளுக்கு மொத்த சம்மரியுமே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிருது. இது வந்து ஒரு 5 minutes கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு கண்டென்ட் தான். ஓகே, இந்த தீம் என்ன அப்படின்னா வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் வந்துட்டு மிச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு, லைக் வந்து ஒரு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அப்புறம் இது பண்ணால் எங்களுடைய ஃபேமிலியில் பிடிக்காது, இது பண்ணால் எங்கள் சொசைட்டிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு தன்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது, தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அப்புறம் தன்னோட ஐடியா என்னவா இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஓட ஆரம்பித்தான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வருவான் அப்படின்றது தான் இந்த தீம். அப்புறம் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் வந்து நான் பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இண்டிவிஜுவலிசம் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே, மீன்ஸ் இந்த மொத்த கண்டென்ட்டுமே இருக்குது. அப்புறம் சொன்ன விஷயந்தான், அந்த தீம் தான் மொத்தமாகவே இவர் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் வந்து எப்போ வந்து தனக்கு தேவையான திங்ஸ் வந்து தன்னுடைய ஐடியா மூலமோ தன்னுடைய ஒப்பீனியன் மூலமோ முழுசாக தன்னை மட்டுமே நம்பி ஒருத்தன் லீட் பண்ணுறான், தன்னோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னும் போது அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான். கண்டிப்பாக அவன் அடுத்தவனுடைய ஒப்பீனியன்ஸ், அவங்க வைக்கிற பவுண்ட்ரிஸ் அதெல்லாத்தையுமே வந்து இவன் கண்டுக்காமல் தனக்கு வேண்டியதை தன்னுடைய உணர்வுகள் மூலியமாக அவன் வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போது இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். இந்த மொத்த கண்டென்ட்டுமே எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. இது வந்து அதுதான் ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னும் போது மிச்சவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிக்கும் போது நீயா இருக்க மாட்டல்ல. ஸோ அதுதான் ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் வந்து இதில் இருக்குது, ட்ரஸ்ட் தை செல்ஃப், எவ்ரி ஹார்ட் வைப்ரேட்ஸ் டு தட் அயன் ஸ்ட்ரிங். அந்த என்ன சொல்கிறது, உன்னை வந்து நீ ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து உன்னோடைய ஹார்ட் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உனக்கு எது தேவையோ அது உன் மனசு உன்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், எப்போதுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவன் சொல்கிறான், ஃபேமிலியில் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை யோசித்து நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டிங்க்டை வந்து ஒதுக்கிடுறோம், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா மேனுக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்குது, தனக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எல்லா மேன்ட்டையும் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வெளிக்கொணர்ந்து அதை லீட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து எல்லா மேன்ட்டையும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்யூனான பீஸ்க்கு வந்து இது ஒரு வழிவகுக்கும். ஜென்யூனான பீஸ்க்கு வந்து ஒரு பாத்தை வந்து இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும். நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தோம், நம்மளோட இன்ஸ்டிங்க்டையும் நம்மளோட ஐடியாஸையும் பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா ஒரு ஜென்யூனான பீஸில் கொண்டு போய் முடியும். தேவையில்லாத குழப்பங்கள், கொலாப்ஸ் எதுவுமே நடக்காமல் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளுடைய எமர்சன் வந்து சொல்கிறாரு. இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க், பட் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் இந்த எஸ்ஸேல வந்து இவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். தேங்க்யூ.